நாங்கள் நடிகர் சங்கம் எங்களெல்லாம் வாழ வச்சு தெய்வம்யா. உலகத்தில் ஒரு நல்லவர் இருக்காரு, நான் நல்லவர் அவர் தான்யா. அப்புறம் தான்யா எல்லாருமே அவர் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்யா. ஐயா, உலகத்தில் இருக்கிற மொத்த சாமிக்கிட்டையும் கேட்குறேன், இந்த மொத்த சாமியை காப்பாற்றி கொடுங்கய்யா. ஆளுங்கெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியலையா? நாம பொம்பளை அழுதுட்டு ஆம்பளைக்கு இடையா பண்ணுவாங்க. கடவுளே, எங்க கேப்டனை ரிட்டர்ன் கொடு, வெள்ளச்சாமியை வர வை. ஐயோ, இப்ப இல்ல, அவர் நல்லாதாயா இருக்காரு. நாங்க பார்த்த கேப்டன், சினிமாவில் பார்த்த கேப்டனை நாங்க வேண்டையா வரணும்னு. அவரு நல்லாதாயா இருக்காரு. மனித கடவுள் வரவே முடியாது. எல்லாருக்கும் சோறு போட்ட தெய்வம்யா. எல்லாருக்கும் சோறு போட்ட தெய்வம்யா. அது தெய்வத்துக்கு கோயிலுக்கு போனா உட்கார வச்சுதான் போவாரு. எங்க கடவுள் கூப்பிட்டு கூப்பிட்டு போடுவாரியா. இப்படி நிக்க கூட வைக்க விட மாட்டாரியா. அவர்கிட்ட நாங்க பாத்துருக்கையா, நல்லாதான் இருக்காரு. எல்லாரும் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், நல்லா வரணும், நல்லா இருக்காருங்க அவரு. நாங்க இப்பதான் சந்தோஷமா வெளியே வரோம், எங்க தெய்வத்தை பார்த்துட்டு வரோம். இன்னும் அவர் 100 வருஷம் நல்லா இருப்பாரு. நாங்க எங்களுக்காக வேண்டுறோமா இல்லையா? எங்களுக்காக வேண்டுறோமா இல்லையா? அவருக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டுறோம். கண்டிப்பா அந்த கடவுள் எங்க அண்ணி சொன்ன மாதிரி அந்த தெய்வம் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும், சொல்லியே ஆகணும். இன்னைக்கு சொல்லிருச்சு. அந்த தெய்வத்தை நாங்க பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். படைத்தலைவன் செம்மங்க மாசுங்க, மாசு செம்ம மாசுங்க. அவரு படைத்தலைவன் பேரே பக்கவா இருக்கு, பயங்கர மாசு பண்ணுவாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, அதுக்கு நாங்க பக்கபலமா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம். ஒரு தாய் கருவுல சுமந்து பெத்தா கூட அவ்வளவு சந்தோஷம் கிடைக்காதுங்க. நீங்க எங்க தலைவரை நாங்க பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறோம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இன்னும் 100 வருஷம் அவர் நல்லா இருக்கும்.